ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் டாக்டர் 2 பேரில் யாரையாவது ஒரு ஆளை தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அதனால் இவ கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறா. 2 பேருமே என்னோட பசங்க தானே, அதில் யாரையாவது ஒரு ஆளை தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் யா அல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா. அப்போ அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம அசாத் தான் கண்ணு முழிச்சு பார்க்குறான். அசாத், நீ நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டால், அம்மா நீங்கள் உங்களோட முதல் பையனை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா இங்கே நடந்தது பேசுனது எல்லாத்தையும் காதில் வாங்கியிருப்பான் போல். என்னப்பா சொல்லிட்டு இருக்க, நான் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது? அப்புறம் மாஹிராவை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்டா, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமா, அவள் பிடிவாதக்காரி. அதனால தான் அவள் என்ன மனுஷனா மாத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணா. இப்போ நான் மனிதாபிமான காரியத்தை தான் பண்ண போகிறேன். என்னோட இதயத்தை எடுத்து என்னோட அண்ணனுக்கு வச்சிருங்கம்மா. கண்டிப்பாக நான் செத்தாலும் என் அண்ணன் மூலமாக நான் இந்த உலகத்தில் வாழத்தான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கை எப்போதுமே இருள் சூழ்ந்து தான் இருந்துச்சு. அந்த வாழ்க்கையில் அவள் சூரிய வெளிச்சத்தை பார்க்க ஆசைப்பட்டா. ஆனால் அது என்றைக்குமே நடக்க சாத்தியமில்லை அப்படிங்கிற விஷயத்த அவள் புரிஞ்சிக்க மறுத்துட்டா. இப்போ நீங்கள் எனக்காக ஒரு உதவி மட்டும் செய்யுங்கம்மா. என்னோட கடைசி ஆசையும் இதுதான். என்னோட இதயத்தை எடுத்து என்னோட அண்ணனுக்கே வச்சிருங்கம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. என்னப்பா பேசிகிட்டு இருக்கா சாத், நான் எப்படிப்பா இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ்மா, என்னோட இதயத்தை எடுத்து என்னோட அண்ணனுக்கே வச்சிருங்க. அவளும் காலப்போக்கில் நான் எதுக்காக இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுங்கிறதையும் புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறான். என்னோட இதயத்தை அண்ணனுக்கு தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதனால் அவளுமே அழுதுகிட்டு வெளியே வந்துடுறா. பார்த்தா இவளுமே கேட்குறா, என்னாச்சு அசாத்தை பார்த்தீங்களா, அவர் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டால், இங்கே பாருமா, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதில் ஏதாவது ஒரு நன்மை அல்லாஹ் வச்சிருப்பாருங்கிறத நீ முழுசாக நம்புறல்ல, அதே மாதிரி இன்றைக்கும் நம்பு. அல்லாஹ் எது பண்ணாலும் உன்னோட நன்மைக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, எதை இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே ஹார்ட்டை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டான். கடைசியாக நம்ம ஹீரோயினி கூட இருந்த எல்லா நினைவுகளுமே அவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஒரு அழகான வாழ்க்கையை தான் அவன் கூட வாழ்ந்துருக்கான். பட் இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் நிலைக்க போகிறதில்ல அப்படிங்கிறத அவன் உணர்ந்துட்டான். ஸோ அதனால் ஐ லவ் யூ மாஹிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு அண்ணனோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டான். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அசாத்தை வெளியே கூட்டிகிட்டு வந்தா, அசாத் கண்ணு திறந்து பாருங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுல, அப்படியே நீங்கள் கண்ணு திறந்து பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ பாட்டிக்கே கத்திட்டு இருந்தா. அப்போ அந்த டாக்டரும் வராரு. அசாத் எதுக்காக கண்ணு திறந்து பார்க்க மாட்டாரு, ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஐ எம் ஸோ சாரி மேடம், எங்களால் இவரை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அடுத்த செகண்டே இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்கு. அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தா தன்னோட புருஷனோட கையை அப்படியே அதிர்ச்சியில் விட்டுறா. அந்த பக்கம் அசாதோட இதயத்தை அர்மானுக்கு வச்சதுனால அவன் பொழைச்சிக்கிட்டான். இவன் இங்கே பாடியாக கிடக்கும் போது அவனை மட்டும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. இவளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விஷயம்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம ஹீரோ இறந்து போய் கரெக்டாக 1 மாதம் கழிச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி அவனோட சமாதி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அழுது வருத்தப்பட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. என்னால் தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு, ஏன்னா நான் தான் உங்களை மனுஷனாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணேன். ஒருவேளை நீங்கள் வேம்பியராகவே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரிலாம் நடந்திருக்காது. உங்களோட சாவுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுது மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. எஸ், இவ சொல்கிற மாதிரி அவன் வேம்பியராகவே இருந்திருந்தான் அப்படின்னா அவனுக்கு என்ன காயப்பட்டாலும் அவன் பொழைச்சிட்டு இருந்திருப்பான். பட் இருந்தாலும் இவ தான் காதல்னால அவனை மனுஷனாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணான். பட் இருந்தாலும் அந்த சூனியக்காரியால் அவன் செத்ததுக்கு இவ என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்குற விதமா அவனோட அந்த சமாதி பக்கத்தில் கேண்டில் ஏற்றி வைக்கிறதுக்காக அதை பற்ற வச்சுட்டு இருக்கா. அது தானாகவே அமர்ந்துட்டு இருக்கு. எத்தனை நெருப்பு குச்சை கொளுத்தி அதை பற்ற வச்சாலும் அவளால் பற்ற வைக்கவே முடியல. அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை அசாத் நீங்கள் என்னை மன்னிக்க விரும்பலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா, அப்பங்க ஒரு பாபா சொல்லிட்டு இருக்காரு, நீ அந்த உடலோட ஆத்மா கிட்ட பேசுற அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறது உடல் மட்டும்தான். அந்த உடலுக்கு சொந்தமான உயிர் இன்னும் இந்த உலகத்தில் தான் துடிச்சிக்கிட்டு இருக்கு. இறந்து போனவங்களுக்காக தான் இந்த மெழுகுபத்தி நீ ஏற்றி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் இந்த உயிர் இன்னும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பாபா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்கிறது உடல் மட்டும்தான், இவரோட உயிர் இன்னும் இந்த உலகத்தில் தான் வாழுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவரோட உடல் மட்டும்தான் இங்கே இருக்குது. இவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே இவரோட இதயத்தை எடுத்து வேற ஒரு உடலில் வச்சுட்டாங்க. அதனால அந்த இதயம் இன்னும் இந்த உலகத்தில் தான் துடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா, அது இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் அப்போ தான் அவளுக்கு புரியுது. அப்படின்னா நம்மளோட புருஷனோட இதயத்தை எடுத்து யாரோ யாருக்கோ வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ அதனால் இந்த விஷயத்த போயிட்டு கான்பேகம் கிட்டேயுமே போய் கேட்குறா, என் புருஷனோட இதயத்தை நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்னமா பேசிகிட்டு இருக்க, நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்னு சொன்னால், நான் இப்போ தான் அசத்தோட சமாதிக்கு போயிட்டு வரேன். அப்போ அங்கே ஒரு பாபா என்கிட்ட சொன்னார், அசத்தோட உடம்புல அவரோட இதயம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதாவது அவர் உயிரோடு இருக்கும் போதே
அவரோட இதயத்தை எடுத்து வேற யாருக்கோ வச்சுட்டாங்கங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அது உண்மையா? அவரோட இதயத்தை எடுத்து யாருக்கு வச்சிங்க அப்படின்னு கேட்டால், யாரோ ஒரு பாபா சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீ ஏமா அப்படி முழுசாக நம்பிட்டு இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்போ நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல, நானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. எப்படி நீங்கள் உயிரோடு இருக்கும் போது ஒரு மனுஷனோட இதயத்தை எடுத்து வேற ஒரு ஆளுக்கு வச்சுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு வேளை அந்த இதயத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் பர்மிஷன் கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்படிலாம் எங்கள் வீட்டில் யாருமே பர்மிஷன் கொடுக்கல, அப்புறம் எப்படி நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு நர்ஸும் வந்து ஃபைல் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த ஃபைலை டக்குன்னு பிடுங்கி பார்த்துட்டு இருக்கா. நீங்களே பாருங்கள் மேடம், உங்கள் குடும்பத்தில் பர்மிஷன் கொடுக்காம நாங்கள் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவளும் படித்து பார்க்குறா. அதில் சைன் போட்டிருக்கிறது கான்பேகமோட கையெழுத்து. அதை பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. கான்பேகமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருந்தா, அப்போ பின்னாடி அவளோட குரலுமே கேட்குது. ஆமாம், நான் தான் அசாத்தோட இதயத்தை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருந்தா. இவளுக்கும் சமக்கம் வருது. அங்கேருந்து போயிட்டு திட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் எப்படி இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணலாம்? அவர் உயிரோடு இருக்கும் போதே அவர் உடல்லேருந்து அவரோட இதயத்தை எடுத்திருக்கீங்களா? அவர் உங்களோட பையன் தானே, ஏன் இது மாதிரி பண்ணீங்க? நீங்கள் இது மாதிரி பண்ணி உங்கள் பையனை நீங்களே கொண்டுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால், என்ன பேசிகிட்டு இருக்க நீ, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? என் பையன் சொல்லி தான் நான் இது மாதிரிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. அதாவது அவனோட கடைசி ஆசையாக அவன் சொன்னதுனால தான் அந்த இதயத்தை எடுத்து அர்மானுக்கு வச்சதா வந்து சொல்லிட்டு இருக்கா. அதாவது அர்மானுங்கிற பேரை நமக்கு சொல்லலை, நான் தான் சொல்கிறேன். அப்படி இருந்தாலும் இவளுக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. அவர் சொன்னால் நீங்கள் உடனே அதை செஞ்சிருவீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, நான் அவரோட மனைவி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இங்கே பாருமா, அவன் எனக்கும் பையன் தான். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி இந்த காரியத்தை செய்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக ஒத்துட்ருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கேன். அவன் என்கிட்ட கடைசி ஆசையாக கேட்டாமா, அதனால தான் நான் அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சேன். ஆனால் ஒரு விஷயத்த நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அவன் இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலும் அவனோட இதயம் யாரோ ஒருத்தவங்களோட உடம்புல துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மருமகளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்புறம் அவளை அப்படியே சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. அப்போ பார்த்தா எத்தாப்புல தான் நம்ம ஹீரோ வந்து போயிட்டுருக்கான். அந்த பக்கம் கிராஸ் ஆகி உடனே இவளுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. புருஷனோட இதய துடிப்போட சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மாமியார்கிட்ட சொல்லிட்டு, நான் டாக்டர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், நீங்கள் இங்கே இருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமியாரை அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இவ வந்து போயிட்டுருக்கா. அங்கே போயிட்டு அங்கே ரெக்கார்ட் ரூம்லாம் இருக்கும்ல, அங்கே போயிட்டு ஃபைலை செக் பண்ணி பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கா. அசாத்தோட இதயத்தை யாருக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படியே அவள் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே வந்து நர்ஸ் வந்துடுறா. ஸோ அதனால் அவள் போயிட்டு ஓரமாக ஒளிஞ்சிக்கிறா. அப்போ அந்த நர்ஸும் வந்து ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் போது சொல்லிட்டு இருக்கு, அசாத்தோட இதயத்தை யாருக்கு வச்சுருக்காங்களோ அவர் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட போய்ட்டு இந்த ஃபைலை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்கவும் இவ உடனே அது யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து போயிட்டு வெளியே ஓடிடுறா. அப்போ அந்த நர்ஸு பொண்ணும் பார்த்துருது. யாருமா நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவளை போய் பிடிக்க போனால் அவளோ டக்குன்னு ஓடி போய்ட்றா. அதுக்கப்புறம் நர்ஸு பொண்ணு பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற ஸ்ட்ரெச்சருக்கு கீழே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. அப்போ தான் அருமானுமே வந்து வெளியே வரான். டாக்டருமே வந்து அருமான் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. இவளும் காதில் வாங்கிட்டு இருக்கா. பட் அந்த ஆளோட முகத்தை வந்து பார்க்க முடியல, ஷூ மட்டும் தான் தெரியுது. டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு ஒருத்தரோட இதயத்தை எடுத்து வச்சோம்ல, அவரோட பொண்டாட்டி வந்து இங்கே பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க, யாருக்கு என்னோட புருஷனோட இதயத்தை எடுத்து வச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு ரொம்ப கலாட்டா பண்ணிட்டாங்க, ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவன் அந்த ஃபைலை வாங்கிக்கிட்டு அங்கே இருந்து போயிடுறான். அப்படி போகும்போது இவன் அந்த ஷூவை தான் பார்க்குறா. பட் அவனோட முகத்தை பார்க்க முடியல. வெளியே வந்து அவன் காரில் ஏறி போயிடுறான். அவனோட முகத்தை பார்க்க முடியல. பட் காரோட நம்பரை வந்து இவன் நோட் பண்ணிட்டா போல. வீட்டுக்கு வந்து கான்பேகம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் அவனோட முகத்தை நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு எல்லா விஷயமே தெரியும். ஸோ அதனால இல்லை, நான் அவனோட முகத்தை பார்க்கல, ஆனால் அவனோட கார் நம்பர் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அவன் யாருங்கிறத நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா டக்குன்னு கீழே விழுந்துடுறா. எழுந்திருக்கிறதுக்குள்ள அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் காலில் போட்டிருக்கா அந்த ஷூவை வந்து இவ ஆல்ரெடி வந்து ஹாஸ்பிட்டலே நோட் பண்ணியிருப்பா இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ முகத்தை பார்க்குறா. பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏற்கனவே இவங்க கூட தான் சண்டை நடந்திருக்கும். அந்த விரதத்தை வந்து கெடுத்ததே இவன் தான். ஸோ அதனால் அவங்ககிட்ட போயிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. என் புருஷனோட இதயத்தை அப்போ உனக்கு தான் வச்சுருக்காங்களா? அன்றைக்கி மட்டும் என் புருஷனுக்காக நான் விரதம் இருந்த இடத்துல என் புருஷனுக்கு பதிலாக நீ வராமல் இருந்திருந்த அப்படின்னா இது எதுவுமே நடந்திருக்காது. என் புருஷ சத்தத்துக்கு முழுக்க முழுக்க நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. ஆனால் அவனும் அமைதியாக நின்றுட்டுருக்கா. கான்பேகமும் வந்துட்டு பொறுமையாருமா அமைதியாருமா இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏதோ சொல்ல வரா. பட் இருந்தாலும் இவ வந்து திட்டிகிட்டு இருக்கா. நீ எதுக்காக இங்கே வந்த? அதான் என் புருஷனோட இதயத்தை நீ எடுத்துக்கிட்டல, இப்போ நீ எதுக்காக இங்கே வந்த? மரியாதையாக இங்கேருந்து கிளம்பு, உன்னோட முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தா. அவனோ டக்குன்னு அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு, உனக்கு என்னோட முகத்தை பார்க்க பிடிக்கல அப்படின்னா நீ தாராளமாக இங்கேருந்து கிளம்பலாம், உன்னை யாரும் தடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. ஹலோ, இது என்னோட வீடு, என் வீட்டிலேருந்து என்னையே நீ போக சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இது உன்னோட வீடாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இது என்னோட வீடு,
இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இப்போ நான் தான், இந்த வீட்டை நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கா பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அப்படியே திரும்பி கான்பேகம்மா பார்த்துட்டு இருக்கா. அவள் தான் இந்த வீட்டை வந்து தன்னோட முதல் பையனுக்கு வித்துட்டா போல். இந்த விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஸோ பயங்கரமான ஷாக்காக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.